அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை தேடி அந்த டீ கடை கிட்ட போறாங்க. விஜயும் போயிட்டு டீ கடையில கேட்குறாங்க, ஒரு மனநிலை சரியில்லாதவங்க நேற்று வந்தாங்களே அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா கோவமா விஜய் வந்து திட்டி விட்டுறாங்க. எனக்கு அதுதான் வேலையா, என் கடையை பார்க்குற வேலைலாம் எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த டீ கொண்டு போற இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, சார் சார் நீங்க நேற்று ஒருத்தர் போனாங்களே அவங்கள பத்தி தானே கேட்டீங்க, பக்கத்துல ஒரு மடம் இருக்குது, அந்த மடத்துல போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி மடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேணுகாவை பத்தி விசாரிக்கும் போது அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரேணுகாவா அப்படிலாம் யாரும் இல்லை, இங்க கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை துரத்திடுறாங்க. விஜய் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிறாரு. ஏன்னா எப்படியாவது ரேணுகாவை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து விஜய் மல்லி ரெண்டு பேரும் வந்தாங்க. விஜய் சொல்ல சொல்ல மல்லியும் பார்த்தீங்கன்னா விஜயை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட மனசுலயும் வந்து ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. பட் ஆனா அங்க ரேணுகா இல்லை. ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ரேணுகா வந்து நிற்கிறாங்க. ஸோ விஜயோட கையை பிடிக்கிறாங்க. ரேணுகா வந்து உண்மையாவே மனநிலை சரியில்லாதவங்களா இருக்காங்களா, ஸோ இல்லை யாருக்காகவாவது பயந்துட்டு அப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குதுங்க. ஏன்னா ராஜேஸ்வரி வந்து விஜயோட சொத்தை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தம்பின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டாங்க. ஸோ இதே மாதிரி ராஜேஸ்வரி வந்து ரேணுகாவை கொலை பண்ணிட்டா விஜய் வந்து தனிமரமாக இருப்பான், அந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பெரிய சதி வேலையை செஞ்சுருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டுபிடிக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.